ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எல்லாருமே எதிர்பார்த்துருந்த அந்த ஒரு அப்டேட் வந்து வந்துடுச்சு. ஸோ இனிமேல் நம்ம இமேஜஸை யூஸ் பண்ணி வீடியோஸ் வந்து ஈஸியாக வந்து கிரியேட் பண்ண முடியும் VO3ல. ஸோ இவ்வளோ நாளாக என்ன ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா, நம்ம வந்து கேரக்டர் கன்சிஸ்டன்சி வந்து கொண்டு வரதுக்கு ரொம்பவே வந்து ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ VO3 யூஸ் பண்ணி. ஸோ என்னதான் நம்ம ஃபஸ்ட்டு இமேஜஸை ஜென்ரேட் பண்ணி, அதுக்கப்புறம் அந்த இமேஜோட டிஸ்கிரிப்ஷனை வந்து எடுத்து, ஸோ அது எல்லா சீன்ஸ்லேயும் வந்து நம்ம காமனாக கொடுத்தாலும், நம்மளுக்கு ஃபைனல் அவுட்புட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, தனித்தனி கிளிப்பில் வந்து மோர் ஆர் லெஸ் சிமிலர் ஃபேஸ் வந்தாலும், எக்ஸாக்டான அந்த ஃபேஸ் வந்து வரவே இல்ல. ஸோ அந்த ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருந்துச்சு நம்மளுக்கு VO3ல. ஸோ கேரக்டர் கன்சிஸ்டன்சி கொண்டு வரதில்ல. ஸோ கூகுள் வந்து நேத்து நைட் ஒரு அப்டேட் விட்டாங்க. ஸோ அதில வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க வந்து நம்ம இமேஜஸும் வந்து ஆட் பண்ற மாரி ஒரு அப்டேட் வந்து விட்டுருக்காங்க VO3ல. ஸோ அத யூஸ் பண்ணி நான் வீடியோஸ் வந்து கிரியேட் பண்ணி பார்த்தேன். ஸோ எனக்கு பெர்ஃபெக்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, கேரக்டர் கன்சிஸ்டன்சி வந்து வந்தது. ஸோ இங்க மேல பாருங்க, நான் வந்து இமேஜ் ஒண்ணு குடுத்துருக்கேன். ஸோ குடுத்துட்டு என்னுடைய ப்ராம்ப்ட் வந்து இங்க குடுத்துருக்கேன். ஸோ குடுத்ததுக்கப்புறம் எனக்கு வந்து வீடியோ வந்து ஜெனரேட் பண்ணி குடுத்துருக்கு VO3. ஸோ இங்க என்ன இமேஜ் குடுத்தோமோ, ஸோ அதுக்கேத்த மாரி ஸோ அதே கேரக்டர் வச்சு எனக்கு வீடியோ வந்து ஜெனரேட் பண்ணி குடுத்துருக்கு. ஸோ இது வந்து ரொம்ப நல்ல ஒரு ஃபீச்சரா வந்து இருக்கு. ஸோ இத யூஸ் பண்ணி நம்ம என்ன வேணா வந்து இதுக்கப்புறம் வந்து கிரியேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு நெனைக்கிறேன். ஸோ எந்த மாரி ஆட்ஸு, ஸோ என்ன மாரி விளாகிங் வீடியோஸ் எல்லாமே வந்து நம்மளால இனிமேல் வந்து கொஞ்சம் கிரியேட் பண்ண முடியும். ஆனா என்ன ஒரு ட்ராபேக் இருக்குன்னா, ஸோ இப்போதைக்கு நம்ம ஒரு இமேஜ் மட்டும் தான் இப்போதைக்கு அப்லோட் பண்ண முடியும். ஸோ 2, 3 ப்ராடக்ட் நீங்க வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்ப நீங்க வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ண சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ இந்த வீடியோவே வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து 2 தனித்தனி இமேஜஸா தான் ஃபர்ஸ்ட்டு வந்து கிரியேட் பண்ணியிருந்தேன். ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த உமனோட இமேஜ் தனியா ஒரு இமேஜா கிரியேட் பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட் வந்து இந்த சோப்போட இமேஜ் வந்து தனியா கிரியேட் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த மாரி நான் கிரியேட் பண்ணிட்டு இதில வந்து அப்லோட் பண்ணலான்னு போனேன்னா, எனக்கு வந்து 2 இமேஜும் ஒரே நேரத்தில அப்லோட் பண்ண முடியல. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, 2த்தையுமே ஒரே இமேஜ்ல வர மாரி நான் கிரியேட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் வந்து டவுன்லோட் பண்ணி, அதுக்கப்புறம் இதில அப்லோட் பண்ணி, இந்த மாரி வீடியோ வந்து நான் கிரியேட் பண்ணேன். ஸோ இப்ப நான் கிரியேட் பண்ண 2 சாம்பிள் வீடியோ மட்டும் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஸோ அத பார்த்துட்டு வந்துருங்க. கேரக்டர் கன்சிஸ்டன்சி எப்படி வந்திருக்கு இந்த நியூ ஃபீச்சர்ல அப்படின்னு சொல்லிட்டு. என் பேர் காவ்யா. நான் ஒரு ஜேர்னலிஸ்ட். சைட்ல நான் டஸ்ட் அண்ட் டர்ட சமாளிக்கணும். அது என் ஸ்கின்ன டல் ஆக்குது. இதுக்கு தான் நான் ஹெர்போலெக்ஸ் சோப் யூஸ் பண்றேன். இது 100% ஹெர்பல் கேர் கொடுக்குது. கெமிக்கல் இல்லாம சாஃப்டா க்ளீன் செய்யும், க்ளோவும் கொடுக்குது. ஸோ இப்ப வீடியோ பார்த்துட்டு வந்திருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து கண்டிப்பா புடிச்சிருக்கும். ஸோ இதே மாரி ஒரு வீடியோ வந்து நம்ம எப்படி கிரியேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் பார்க்க போறோம். ஸோ இது நம்ம யூசுவலா ஃபாலோ பண்ற அந்த ஸ்டெப்ஸ் மாரி இருக்காது. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஸ்டெப்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இப்ப ஸ்க்ரீன்ல தெரியிற இந்த ஸ்டெப்ஸ்லாம் வந்து தான் பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோல நம்ம ஃபாலோ பண்ண போறோம். ஸோ இந்த ஸ்டெப்ஸ்லாம் வந்து நீங்க கடைசியில எல்லாமே கரெக்ட்டா பண்ணீங்கன்னா, உங்களாலயும் இதே மாரி கேரக்டர் கன்சிஸ்டன்சியோட இந்த நியூ ஃபீச்சர யூஸ் பண்ணி வீடியோஸ் வந்து கிரியேட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப் வந்து பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இனிஷியல் ஸ்கிரிப்ட் வந்து ரைட் பண்ண போறோம். ஸோ இது நம்ம ஓன் ஸ்கிரிப்ட்டா தான் வந்து இருக்க போது. ஸோ இதுதான் வந்து கொஞ்சம் டைம் கன்சியூமிங் ப்ராசஸே. ஓகேங்களா? ஸோ இது ஒரு 20 டூ 30 மினிட்ஸ் வந்து எடுக்கும். ஸோ இது நீங்க கரெக்ட்டா பண்ணிட்டீங்கனாலே போதும். உங்களோட ஃபைனல் அவுட்புட்ட வந்து நல்லா வரும்ன்னு சொல்லிட்டு கண்டிப்பா இந்த ஸ்டெப்லயே வந்து நம்ம சொல்லிட முடியும். ஓகே. இப்ப நான் இனிஷியல் ப்ராம்ப்ட் வந்து காமிக்கிறேன் உங்களுக்கு. நான் எப்படி கிரியேட் பண்ணேன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ இப்ப இதுதான் என்னுடைய இனிஷியல் ப்ராம்ப்ட். ஸோ என்ன சொல்லியிருக்கேன்னா, ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து நான் வந்து VO3 வீடியோ வந்து எனக்கு வந்து நான் கிரியேட் பண்ணலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ நான் வந்து ஒரு ஏஐ உமன் இன்ஃப்ளூயன்சர வச்சு பண்ண போறேன். ஓகேங்களா? ஸோ அப்புறம் ப்ராடக்ட் வந்து நான் சொல்லிட்டேன். சோப்புன்னு சொல்லிட்டு. ஸோ ப்ராடக்ட் நேமும் வந்து குடுத்துட்டேன். ஸோ ஹெர்போ லக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பிலோ வந்து பார்த்தீங்கன்னா, நான் சீன்ஸ் வந்து குடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ நான் 4 சீன்ஸ் வந்து குடுத்துருக்கேன் இந்த ஆடுக்கு. ஸோ அன்ஃபார்ச்சுனேட்டா எனக்கு வந்து கிரெடிட்ஸ் வந்து கம்மியா இருந்ததுனால, நான் வந்து 2 சீன் தான் வந்து கிரியேட் பண்ண முடிஞ்சது. அதுவும் நீங்க வந்து பார்த்துருப்பீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. ஓகேங்களா? ஸோ நான் 4 சீன்ல என்ன குடுத்துருக்கேன்னா, ஸோ ஒரு சீன்லயும் வந்து அந்த வுமன் வந்து எந்த பேக்ரவுண்ட்ல வந்து இருக்கணும். ஸோ அவங்க என்ன டயலாக்ஸ் வந்து பேசணும். ஸோ அவங்க பேசக்கூடிய டயலாக்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்து பார்த்தீங்கன்னா, தங்கிலீஷ்ல வந்து குடுத்துட்டேன். ஸோ அத நம்ம ஃபர்தரா வந்து தமிழ்ல வந்து மாத்துவோம். ஸோ நான் இனிஷியலா எனக்கு வந்து டைப் பண்றதுக்கு தங்கிலீஷ் தான் வந்து ஈஸினால தங்கிலீஷ்ல நான் வந்து குடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ எங்கேஜிங்கா இருக்க மாரி நீங்க வந்து யோசிச்சு டயலாக்ஸ்லாம் வந்து குடுங்க. ஸோ டயலாக்ஸ் வந்து 2 லைனுக்கு மேல போற மாரி வச்சுக்காதீங்க. ஸோ 2 லைனுக்கு மேல போச்சுன்னா, ஸோ உங்களுக்கு 8 செகண்ட்ஸ்க்குள்ள வர வைக்க முடியாது. ஏன்னா நம்ம VO3ல வந்து மேக்ஸிமம் 8 செகண்ட்ஸ் தான் வந்து வீடியோ ஜெனரேட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ சில நேரம் இந்த 2 லைனே கூட நம்ம தமிழ்ல கன்வெர்ட் பண்ணும்போது பெருசா வரும். ஸோ அதெல்லாம் நீங்க சில வேர்ட்ஸ்லாம் கட் டவுன் பண்ற மாரி இருக்கும். ஸோ அத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஏன்னா ஒரு நாளைக்கு நம்ம 3 வீடியோ தான் கிரியேட் பண்ண முடியும் VO3ல. ஸோ கிரெடிட்ஸும் நம்ம வந்து பார்த்து யூஸ் பண்ணணும். ஸோ ஓகே. இப்ப நம்ம இனிஷியல் ஸ்டெப் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். ஸோ இப்ப நம்ம இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு.
ஸோ இதை வந்து ஸ்ட்ரைக் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம இமேஜ் வந்து ஜென்ரேட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இது எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ChatGPT வந்துருங்க. ஸோ ChatGPT வந்துட்டு ஸோ போன ஸ்டெப்பில் வந்து நம்ம இந்த இனிஷியல் ப்ராம்ப்ட் வந்து கிரியேட் பண்ணோம்ல, இனிஷியல் ஸ்கிரிப்ட்டு. ஸோ இதை நம்ம ஓனாக கிரியேட் பண்ணோம். ஸோ இதை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு ChatGPTயில் எடுத்துகிட்டு வந்து பேஸ்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ChatGPT வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இப்போ நம்ம கொடுத்த சீன்ஸே வந்து வந்து தனித்தனியாக வந்து கொடுக்கும். ஸோ 1 சீன், 2 சீன், 3 சீன், 4 சீன் வந்து குடுத்துருக்கு. ஓகேவா? ஸோ இது குடுத்ததுக்கப்புறம் ஸோ இந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இமேஜ் ப்ராம்ப்ட்ட வந்து கேட்குறோம் ChatGPTல. ஓகேவா? ஸோ நான் என்ன குடுத்துருக்கேன்னா, ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோல யூஸ் பண்ற எல்லா ப்ராம்ப்ட்ஸுமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு ஃபைல்ல வந்து குடுத்துருக்கேன். ஸோ அத நீங்க ஈஸியா கிளிக் பண்ணி வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நெறைய பேர் வந்து கேட்குறாங்க என்ன, ஸோ என்னால டவுன்லோட் பண்ண முடியல ப்ரோ. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ அதுக்காகவே நான் ஒரு சின்ன டெமோ வந்து காமிக்கிறேன். ஸோ எப்படி நம்ம ஃபைல வந்து டவுன்லோட் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நம்ம வீடியோவோட லிங்க்கை வந்து நான் காப்பி பண்ணிட்டேன். ஸோ இப்போ இன்காக்னிட்டோ டேப் போயிடுறேன். ஸோ அப்போ தான் உங்களுக்கு எப்படி வந்து என் வீடியோ ஷோ ஆகும்னு சொல்லிட்டு நான் சொல்ல முடியும். ஓகேவா? ஸோ இப்போ என்னோட வீடியோ வந்து நான் பேஸ்ட் பண்ணுறேன் இந்த இடத்துல. ஸோ இப்போ என் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் வந்து வந்துடுறேன். ஓகேவா? டிஸ்கிரிப்ஷனில் டவுன்லோட் லிங்க் இருக்கா? ஸோ இது செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன கேட்கும்னா சப்ஸ்கிரைப் ஆன் யூடியூப் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். ஸோ அப்போ தான் இந்த லிங்க் அன்லாக் ஆகும். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ சப்ஸ்கிரைப் ஆன் யூடியூப் வந்து கொடுத்துட்றேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி முடிச்சுட்டு இந்த டேபுக்கு வந்துருங்க. ஓகேவா? ஸோ இந்த ஆட்லாம் வந்தால் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கெட் லிங்க் அப்படின்ற ஒரு பட்டன் வந்து இப்போ எனேபிள் ஆயிருக்கும். ஸோ இப்போ அதை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டிரைவ்க்குள்ளே போயிடும். ஓகேவா? ஸோ டிரைவ்க்குள்ளே போனதுக்கப்புறம் ஜஸ்ட் டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா ஈஸியாக டவுன்லோட் ஆகிடும். ஸோ எந்த இடத்துல நீங்கள் சேவ் பண்ணணுமோ சேவ் கொடுத்து ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இவ்வளோதான் ஸ்டெப்ஸு. நிறைய பேருக்கு வந்து இந்த ஸ்டெப்ஸ் வந்து கொஞ்சம் புரியலன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க கமெண்ட்ஸில். ஸோ அதனால தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகே இப்போ நான் இந்த ப்ராம்ப்ட் வந்து கொடுத்துட்டேன். ஓகேவா? ஸோ இந்த ப்ராம்ப்டை கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு ChatGPT வந்து ஒரு ஸ்பெஷலைஸ்டு இமேஜ் ஜென்ரேஷன் ப்ராம்ப்ட் வந்து கொடுத்துருக்கு. ஓகேவா? ஸோ இதை வந்து காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ காப்பி பண்ணிவிட்டு ஸோ இப்போ நம்ம ChatGPT யூஸ் பண்ணி இமேஜ் கிரியேட் பண்ண போகிறதில்ல. இமேஜ் எஃபெக்ட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அது நம்ம இந்தியன்ஸ்க்கு வந்து இப்போதைக்கு ஆக்சஸ் இல்லை. ஸோ அதனால் நீங்கள் VPN வந்து ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த VEPN சொல்லிட்டு ஒரு VPN குரோம் எக்ஸ்டென்ஷன் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ அதனால் அதில் போயிட்டு நான் வந்து ஆன் பண்ணிக்கிறேன். ஸோ இதோட VPNோட லிங்க்கும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ அதுலேருந்து நீங்கள் ஈஸியாக ஸோ ஆன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ கனெக்ஷன் இஸ் ஆன். ஸோ VPN ஆன் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இந்த இமேஜ் எஃபெக்ட்ஸ் இந்த இந்த லிங்க்குள்ளே போயிடுங்க. ஓகேவா? ஸோ இது உள்ளே போயிட்டு ஃபஸ்ட்டு சைன்இன் பண்ணிக்கோங்க ஜிமெயிலை வச்சு. ஸோ சைன்இன் பண்ணிவிட்டு இப்போ நான் காப்பி பண்ண ப்ராம்ப்டை வந்து இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ பேஸ்ட் பண்ணிட்டு கிரியேட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துறேன். ஸோ கிரியேட்டுன்னு கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு 4 இமேஜ் வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கு. ஸோ எல்லாமே வந்து நல்லாயிருக்கும் இந்த இந்த இமேஜ் எஃபெக்ட்ஸில் கிரியேட் பண்ணுற இமேஜஸ் எல்லாமே. ஸோ உங்களுக்கு எந்த இமேஜ் பிடிச்சிருக்கோ ஸோ அதை வந்து நீங்கள் ஈஸியாக சிம்பிளாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் இந்த ஸ்டெப்பு. ஸோ இப்போ நம்ம இந்த செகண்ட் ஸ்டெப்பும் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இதே வந்து ஸ்ட்ரைக் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுடைய தங்கிலீஷ் ஆர் இங்கிலீஷ் டைலாக்ஸை வந்து தமிழாக வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஸோ இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ChatGPT வந்துருங்க. ஸோ ChatGPT வந்துட்டு ஸோ இப்போ ஒரு சீன் இருக்குல்ல, ஸோ இந்த ஒரு சீனுக்கும் நம்ம தங்கிலீஷில் ஒரு டைலாக் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இதை அப்படியே வந்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு ஸோ ChatGPT மறுபடியும் வந்துட்டு ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா கிவ் மீ த எக்ஸாக்ட் தமிழ் டைலாக் ஃபார் த பிலோ தங்கிலீஷ் டைலாக் வித் சேம் ப்ரொனவுன்சியேஷன். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு போட்டு இந்த டைலாக் வந்து பேஸ்ட் பண்ணுங்கள். ஸோ பேஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸாக்டான அந்த தமிழ் டைலாக் வந்து உங்களுக்கு கொடுத்துரும். ஸோ இதில் வந்து கண்டிப்பாக 1 ஆர் 2 மிஸ்டேக்ஸ் வந்து இருக்கும். ஸோ அந்த மிஸ்டேக்ஸை மட்டும் நீங்கள் வந்து தனியாக மறுபடியும் வந்து போட்டிங்கன்னா ஸோ அந்த மிஸ்டேக்கான வேர்டை மட்டும் கரெக்டாக மறுபடியும் கொடுத்துரும். ஸோ அந்த கரெக்ட் பண்ண அந்த வேர்டை எடுத்து நீங்கள் மெயின் டைலாக்கோட ஜாயின் பண்ணிட்டு இந்த டோட்டல் டைலாக்கை வந்து காப்பி பண்ணி அந்த இடத்துல அவங்க நோட்ஸில் வந்து பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி எல்லா சீன்ஸ்க்கும் வந்து நீங்கள் தங்கிலீஷ் டைலாக்கை தமிழ் டைலாக்காக சேஞ்ச் பண்ணணும். ஸோ ஏன் தமிழில் நம்ம சேஞ்ச் பண்ணுறோன்னா ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு VEO3ல வீடியோ வந்து ஜென்ரேட் பண்ணும்போது ப்ரொனன்சியேஷன் எல்லாமே வந்து கரெக்டாக வந்து வரும். ஓகேவா? ஓகே இப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து இந்த தேர்ட் ஸ்டெப்பும் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ நம்மளுக்கு இன்னும் 2 ஸ்டெப் தான் இருக்குது. ஸோ அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஸோ இப்போ நம்ம வீடியோ ப்ராம்ப்ட் வந்து கிரியேட் பண்ண போகிறோம் ஒரு சீனுக்கும். ஸோ இது எப்படி பண்ணலான்னா நீங்கள் ChatGPT வந்துருங்க. ஸோ ChatGPTயில் ஸோ இப்போ நம்ம இந்த ஸ்டெப்ஸை யூஸ் பண்ணி தான் வீடியோ ப்ராம்ப்ட் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ என்ன ஸ்டெப்ஸ்னால் ஸோ ஃபஸ்ட்டு கிவ் மீ த ப்ராம்ப்ட் டு ஜென்ரேட் தி VEO3 வீடியோ ஃபார் த பிலோ சீன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து ஸோ என்னுடைய சீன் 1 வந்து நான் அப்படியே காப்பி பண்ணி வந்து பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஓகேவா?
ஸோ சீன் 1 எங்கே இருக்குது? ஸோ இங்கே மேலே இருக்குது பார்த்தீங்களா? ChatGPT கொடுத்துச்சுல நம்மளுக்கு. ஸோ இந்த சீன் 1 அப்படியே காப்பி பண்ணுங்கள். காப்பி பண்ணி ஸோ இந்த ஃபர்ஸ்ட் லைன் நம்ம கொடுத்துருக்கோம்ல, ஸோ இது கீழே வந்து அப்படியே பேஸ்ட் பண்ணிவிடுங்க. ஓகேவா? ஸோ பேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் டைலாக்ஸ் வந்து நம்ம இங்கிலீஷில் வந்து காப்பி பண்ணியிருப்போம் மேலே. ஸோ இதுக்கு முன்னாடி ஸ்டெப்பில் வந்து நம்ம தங்கிலீஷ் டைலாக்கை தமிழில் மாற்றினோம் பார்த்தீங்களா? ஸோ அந்த தமிழ் டைலாக்கை எக்ஸாக்டாக இங்கே வந்து ரீப்ளேஸ் பண்ணிவிடுங்க இங்கிலீஷ் டைலாக் பதில். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த 4 லைனை வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த 4 லைன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ எல்லா ப்ராம்ப்ட்லையும் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஏன்னா இந்த 4 லைன் என்ன பண்ணணும்னா கரெக்டாக வந்து லிப்சிங் பண்ண வைக்கும் நம்ம டைலாக் பேசும்போது. ஸோ தமிழ் டைலாக் தான் ஸ்ட்ரிக்டாக பேசணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கோம். ஸோ வேறு என்னென்னா கேப்ஷன்ஸ் அண்டு சப்டைட்டில்ஸ் எல்லாமே வந்து என்னோடய ஃபைனல் அவுட்புட்டில் வரக்கூடாது. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இது ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு ப்ராம்ப்ட். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் கடைசியாக நம்ம என்ன கொடுத்துருக்கோன்னா யூஸ் த உமன் இமேஜ் அண்ட் த சோப் இமேஜ் தட் ஐ ஹவ் ப்ரொவைடட் கன்சிஸ்டன்ட் த்ரூ அவுட் ஆல் த சீன்ஸ். ஸோ இப்போ நம்ம VO3ல வந்து பார்த்தீங்கன்னா ஸோ உமன் இமேஜ் அப்புறம் சோப் இமேஜ் வந்து கொடுத்துருக்கோம்ல. ஸோ இதை வந்து நம்ம கன்சிஸ்டண்ட்டாக வந்து எல்லா சீன்லேயும் வந்து எனக்கு யூஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராம்ப்ட் வந்து இங்கே ரைட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இது எல்லாமே ஒரு சீன் வீடியோ ப்ராம்ப்ட்டை ஜென்ரேட் பண்ணுறதுக்கு. ஸோ இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு ChatGPT வந்து ஒரு வீடியோ ஜென்ரேட் பண்ணுற ஒரு ப்ராம்ப்ட் வந்து கொடுக்கும். ஓகேவா? ஸோ இதை காப்பி பண்ணி நீங்கள் எதனா நோட் பேடில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து ஒரு சீனுக்கானது. ஸோ இதே மாதிரி நீங்கள் செகண்ட் சீன், அப்புறம் தேர்ட் சீன், அப்புறம் ஃபோர்த்து சீன், ஸோ எல்லா சீனுக்கும் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிட்டு அந்த வீடியோ ஜென்ரேட் பண்ணுற ப்ராம்ப்ட்டை வந்துட்டும் பார்த்தீங்கன்னா காப்பி பண்ணி அந்த இடத்துலலாம் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வீடியோ ஜென்ரேட் பண்ணுற அந்த ப்ராம்ப்ட் வந்து ரெடி பண்ணியாச்சு. ஸோ இந்த ஃபோர்த்து ஸ்டெப்போ கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ நம்மளுக்கு இன்னும் ஒரே ஒரு ஸ்டெப் தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ VO3 போயிட்டு வீடியோ வந்து ஜென்ரேட் பண்ணணும். ஸோ அது எப்படி பண்ணலான்னா நீங்கள் VO3 வந்துடுங்க. ஸோ வந்துட்டு ஸோ ஃபஸ்ட்டு இந்த வீடியோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ இப்போ ஆட் ஃபோட்டோன்னு இருக்குல்ல, ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணி ஸோ எந்த ஃபோட்டோ ஆட் பண்ணணுமோ அதை செலக்ட் பண்ணி ஓப்பன் கொடுங்க. ஸோ கொடுத்துட்ட உடனே இது கொஞ்சம் லோட் ஆகும். ஸோ லோட் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே நம்ம ஒரு சீனுக்கும் வந்து ப்ராம்ப்ட் ஜென்ரேட் பண்ணி வச்சுருக்கோம்ல, ஸோ அந்த காப்பி பண்ணி வச்சுருக்க அந்த ப்ராம்ப்டை தூக்கி ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம பேஸ்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ பேஸ்ட் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1 or 2 மினிட்ஸில் வந்து வீடியோ ஜென்ரேட் ஆகிடும். ஸோ இப்போ நேற்று தான் இந்த ஃபீச்சர் விட்டதுனால இப்போ நான் வந்து இதை வந்து இன்றைக்கி யூஸ் பண்ண ஒரு 2 வீடியோ வரைக்கும் ஈஸியாக க்ரியேட் ஆச்சு. ஸோ 3வது வீடியோ வந்து எனக்கு க்ரியேட் ஆகலை. ஸோ VPN ஆன் பண்ணி ட்ரை பண்ணால் அப்போ எனக்கு க்ரியேட் ஆயிடுச்சு. ஸோ ஏதோ சின்ன கிளிச்சு மட்டும் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் உங்களுக்கு ஒரு வேளை க்ரியேட் ஆகலைன்னா நீங்கள் வந்து VPN ஆன் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். அப்போ வந்து க்ரியேட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இது ரொம்ப நல்ல ஃபீச்சர். இது வந்து எல்லாருமே கொஞ்சம் ஒரு வாட்டி யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இதை வச்சு நீங்கள் வந்து நிறைய பண்ணலாம் எனக்கு தெரிஞ்சு. ஸோ ஆட்ஸ்லேருந்து ஒரு விளாகிங் வீடியோ ஸோ எல்லாமே வந்து பண்ண முடியும் இந்த ஃபீச்சரை வச்சு. ஸோ இன்னும் வந்து நிறைய இமேஜஸ் வந்து ஆட் பண்ணுற மாதிரி அவங்க கொடுத்தாங்கன்னா ஸோ இன்னுமே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இதே மாதிரி வேறு என்ன வீடியோ நான் க்ரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் வந்து மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங்.